வாசனை மட்டும் போதுங்க, பசி தானாக வந்து நிற்கும். ஆமாங்க, இந்த ஆனியன் சமோசாவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நெருக்கிய வெங்காயம், அதில் கலக்கக்கூடிய மசாலாஸுங்க. ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம பண்ணலாம். இந்த சுவையான சமோசாவுக்கான சீக்ரெட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, தேவையான அளவு வெங்காயம் நறுக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகாய் பொடி, உப்பு, இதனோட கலவையை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சளும் சேர்த்துக்கலாம். இப்போது சமோசாவுக்கு தேவையான மசாலா தயாராக ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு தேய்ச்சி வச்சுருக்கக்கூடிய மைதா மாவு லேயர் எடுத்து சமோசா ஷேப்பில் மடித்து வச்சுக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை போட்டு சூடான எண்ணெயில் மெதுவாக போட்டு பொன்னிறம் வரும் வரைக்கும் வறுக்கணும். அப்புறம் என்ன, மொறுன்னு சமோசா ரெடி. உள்ள ஆனியன் மசாலா ஜூஸியாக இருக்கும். ஒரு கடி எடுத்தால் நிறுத்தவே முடியாது.